ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தென்காசி டு தாம்பரம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் எப்பயுமே நம்ம லைவ் போடுறதா இருந்தால் முன்னாடியே வந்து இன்டர்நெட் ஸ்பீட் வந்து செக் பண்ணிப்போம். ஸோ கூகுளில் போய்ட்டு இன்டர்நெட் ஸ்பீட்னு போட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்லோட் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது, டவுன்லோட் ஸ்பீட் எவ்வளோ இருக்குது, லேட்டன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ டவுன்லோட் ஸ்பீட் வந்து 251.3 வருது நமக்கு. ஸோ நல்ல ஸ்பீடு தான். மோஸ்ட்லி 50க்கு மேலே இருந்துச்சுனாலே நல்ல ஸ்பீடு தான். சரிங்களா? அண்ட் இப்போ வந்து அப்லோட் ஸ்பீட் 5க்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு 11 இருக்குது. அதேமாரி இந்த லேட்டன்சி வந்து 39 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. 20க்கு கீழே இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் 39 மில்லி செகண்ட்ஸே ஓகே தான். நம்ம எதுக்கும் அகைன் ஒரு தடவை இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் வந்து செக் பண்ணி பார்ப்போம், அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அகைன் டெஸ்ட் பண்ணப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீட் 238.3 Mbps ஸ்பீட் வந்து கிடைக்கிது. அதேமாரி இப்போ அப்லோட் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 14 பாயிண்ட் சம்திங்கில் வந்து காட்டுது. ஸோ இப்போது 15.1 வந்து நமக்கு அப்லோட் ஸ்பீட் கிடச்சிருக்கு. அதேமாதிரி லேட்டன்சி 33 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்பீடாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. மணியும் பார்த்திங்கன்னா 10:51 ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ரயில் ஒன் ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து டைம் 10:59 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஒருத்தருக்கு தான் புக் பண்ண போகிறேன் அப்படின்றதால நான் வந்து மாஸ்டர் லிஸ்ட் எது அப்டேட் பண்ணல, நான் மேனுவலாக தான் டைப் பண்ண போகிறேன். அண்ட் கடைசி எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு அப்டேட்டும் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு புரியும். ஸோ இப்போ வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 154 இருக்குது. 510 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ஸ்லீப்பர் கிளாஸுக்கு. அண்ட் சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ரொம்பவே ஒரு பிஸியான ஒரு எக்ஸ்பிரஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த சைட் போகிறவங்க நிறைய பேர் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுவாங்க. இப்போது இந்த ரயில் ஒன் ஆப்பில் டைம் ஓடிட்டே இருக்குது பாருங்கள். 10:59 செகண்ட்ஸ், 10:59 minutes 29 செகண்ட்ஸ் கிட்ட ஓடிட்டுருக்கு. சரிங்களா? பட் இது நம்ம புக் பண்ணுறப்ப தான் தெரியும், இது வந்து மிஸ்மேட்சாக இருக்குது. சரிங்களா? நார்மல் ரயில்வே டைமும் இந்த ரயில் ஒன்னில் காட்டுற அந்த டைமும் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஒரு சில நேரத்தில் அப்படி ஆகுது, ஒரு சில நேரத்தில் எனக்கு கரெக்டாக காட்டும், ஒரு சில நேரத்தில் அப்படி ஆகுது. ஸோ நீங்கள் இந்த ரயில் ஒன் ஆப்பில் இருக்க டைம் வந்து நம்ப வேண்டாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ரயில் ஒன் ஆப்பில் சிங்க் பண்ணி அந்த டைம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு 11 o'clock எனக்கு. பட் இந்த ரயில் ஒன் ஆப்பில் பாருங்கள், டைம் 51 செகண்ட்ஸ் தான் காட்டிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஸ்லீப்பர்ன்றது வந்து நான் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஸ்லீப்பர்ன்றது வந்து கரெக்டாக 11 மணிக்கு கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து உள்ளே போயிடுச்சு. நான் ஒருத்தர் தான் அப்படின்றதால நீங்கள் வந்து மேனுவலாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. பட் மேனுவலாக டைப் பண்ணுறப்போ எனக்கு ஒரு மிஸ்டேக் நான் பண்ணேன். பிகாஸ் அந்த ஏஜ் எல்லாம் அவசரத்தில் வந்து நான் கொஞ்சம் தப்பாக போட்டேன், 183ன்னு போட்டேன். அப்புறம் திரும்ப வந்து அதை எரேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு செகண்டுமே இந்த தக்க டிக்கெட் போகிறது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த 2 செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒருத்தர் அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக டைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 3 பேர் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பிளிங்க் ஆகும், அது பிளிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா, அதோ இப்போ பாருங்கள் பிளிங்க் ஆச்சு. அந்த பிளிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து லோட் ஆயிரும் அப்படின்ற மீனிங். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு லோட் ஆகிட்டே இருக்குது. இப்போ லோட் ஆனோடனே அடுத்த பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் அவசரத்தில் கேப்சா வந்து தப்பாக டைப் பண்ணிடுவாங்க. நம்ம கேப்சா கரெக்டாக டைப் பண்ணிட்டு புக் நவ் கொடுக்குறோம். இப்போது அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா 149 சீட்ஸ் இருக்குது. முன்னாடி அவைலபிலிட்டி 154 இருந்துச்சு. 5 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேமெண்ட்லேயே ஒரு மிஸ்டேக் பண்ணோம். அதர் பேமெண்ட் மெத்தட்ஸ்ன்னு வந்து அவசரத்தில் வந்து கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா பே யூஸிங் அதர் மெத்தட்ஸ்னு வச்சு அப்போ தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். நம்ம வந்து அதர் பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உடனே வெளியே வரக்கூடாது. அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆனவுடனே இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, அதுக்கப்புறம் வெளியே வரலாம். ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன் டு மெர்ச்சன்ட் கொடுத்து திரும்ப யூபிஐ வந்து செலக்ட் பண்ணுறேன். பே யூஸிங் யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். மணி வந்து 11:01 தான் ஆகுது. சரிங்களா? ஒரு நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் வந்து நமக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பே யூஸிங் யூபிஐ தான் கொடுத்துருக்கோம். நம்ம ஃபோன்பேயில் தான் வந்து கூகுள் ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இஷ்யூ தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துச்சு. நான் பேமெண்ட் வந்து கொடுத்துட்டேன், ஆனால் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே எனக்கு காட்டல பாருங்கள். இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். நமக்கு வந்து இப்போ ட்ரெயின் டிக்கெட் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதனாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து போயிடுச்சு. எனக்கு அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸே வரல. இந்த ஃபோன்பே, கூகுள் பே, பேங்க் இதெல்லாம் வரும். சரிங்களா? ஸோ இது வரவே இல்லை. எனக்கு இந்த மாதிரி லோடிங்லேயே இருந்துச்சு. அண்ட் இது எதனால் இப்படி ஆகுது, அண்ட் உங்களுக்கு ஏதாவது இப்படி ஆயிருக்கா அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்தாச்சு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக. ஸோ எடுத்துகிட்டு இப்போ நமக்கு ஸ்டில் இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி லோட் ஆச்சுன்னா நமக்கு டிக்கெட் சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. பிகாஸ் 11 மணி ஆயிடுச்சு. டிக்கெட்டோட ஒவ்வொரு செகண்ட்ஸும் பார்த்திங்கன்னா தக்க டிக்கெட்டுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம வெளியே வந்துடலாம்னு கேட்டிங்கன்னா வெளியே வரக்கூடாது. இப்போ நமக்கு அந்த ஆப்ஷன் எனபிள் ஆயிடுச்சு. பே யூஸிங் யூபிஐ ஆப்னு கொடுத்து அந்த ஃபோன்பே வந்து கிளிக் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. ஃபோன்பேயில் போய்ட்டு அந்த பேமெண்ட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம்.
ஸோ செலக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல் 11/2க்கு வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து முடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து டைம் ஓடிட்டே இருக்குது, ப்ராசஸிங் பேமெண்ட்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ்லேருந்து ஓடிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம் ஓடிட்டே இருக்கப்போ நீங்கள் வந்து டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சிங்க பாருங்கள், 11:03 ஆயிடுச்சு. டிக்கெட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து வெளியே வந்துடக்கூடாது. பிகாஸ் அந்த 5 மினிட்ஸ் ஃபுல்லாக ஓடினாலுமே கடைசியில் வந்து இந்த டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க மை புக்கிங்ஸில் அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் அந்த ஒரு தப்பை வந்து பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ப்ராசஸிங் பேமெண்ட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் சரிங்களா. டிக்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு மேலே மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றது சரிங்களா. அதுக்கப்புறம் லேட்டராக அந்த டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெளியே வந்து வந்துடக்கூடாது சரிங்களா அந்த ப்ராசஸிங் பேமெண்ட்டில். ஸோ ஒவ்வொரு தடவை தக்கல் புக் பண்ணுறப்பையும் நம்ம வந்து ஒரு 11 ட்ரிக்ஸ் வந்து வச்சுருக்கோம். அந்த 11 ட்ரிக்ஸை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் வந்து அந்த 11 ஸ்டெப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்கல் டிக்கெட் புக்கிங் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ரொம்பவே முக்கியம். இன்டர்நெட் ஸ்பீட் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரஷ்ஷான டைமில் வந்து தக்கல் ட்ரை பண்ணாமல் ப்ரீமியம் தக்கல் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும். அதேமாரி இப்போது இப்போ 3 பேர் 4 பேர் இருந்தாங்கன்னா மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் வந்து மேனுவலாக அந்த டைப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது சரிங்களா. அண்ட் இப்போ வந்து வேலெட் வந்து இப்போ பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா வேலெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபோன்பே கூகுள் பே ட்ரை பண்ணிக்கோங்க. பிகாஸ் வேலெட்டில் வந்து போட்டதை நம்ம வந்து வெளியே வந்து எடுக்க முடியாது, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ட்ரெயின் டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அடிக்கடி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ வேலெட்டில் போடுங்க, ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை நான் வந்து எப்போயாவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன்பே கூகுள் பே ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுங்கள் சரிங்களா. அண்ட் இதுமாரி நம்ம 11 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த வீடியோ போய்ட்டு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படின்ற மாதிரி வருது. நம்ம கோ டு டேஷ்போர்ட் கொடுத்து நம்ம மை புக்கிங்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணுறோம். ஸோ அப்படி கிளிக் பண்ணுறப்போ நமக்கு வந்து டிக்கெட் கிடச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்குது இன்னும் சரிங்களா. ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. பிகாஸ் நமக்கு அந்த பேமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கல. அண்ட் இந்த இஷ்யூ வந்து நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் சரிங்களா. இப்போது அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா லைவ் வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அதில் வந்து நிறையா இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ரெகுலராக அந்த கண்டென்ட் போட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த இஷ்யூஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரயில் ஒன் ஆப் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ரயில் கனெக்ட் ஆப்பாக இருந்தாலும் சரி, ரயில் ஒன் ஆப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அது அப்டேட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரயில் ஒன் ஆப் உள்ளே போகிறப்போ டு அக்சஸ் அவர் நியூ சர்வீசஸ் ப்ளீஸ் அப்டேட் அவர் ஆப் அப்படின்ற மாதிரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துச்சு. ஸோ அப்போ தான் தெரியும் நமக்கு வந்து இந்த ரயில்வே ஆப் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் வந்து எப்போ வேணாலும் அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் முக்கியமான மாதிரி தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு அப்ளிகேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு அந்த ரயில்வே ஆப்போ இல்லை ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்போ அதை வந்து சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் கேக்ஸி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஒரு சில நேரத்தில் அந்த கேக்ஸி கூட இந்த மாதிரி கிளிச்சை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த கேக்ஸி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்கல் புக்கிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வராது. அண்ட் முக்கியமான ஒன்று, இன்டர்நெட் ஸ்பீடு வந்து மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதனாலேயே வரும். பட் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ஸ்பீடு வந்து செக் பண்ணிட்டோம். அதனால் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஒரு ரீசனாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து அப்டேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த கேக்ஸி எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து கிளியர் பண்ணிடுங்க சரிங்களா. கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்நெட் ஸ்பீடில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடச்சிரும் சரிங்களா. அண்ட் அடுத்ததாக வந்து நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் வந்து, ப்ரோ சபரிமலை ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம லாஸ்ட் FAQல கூட பார்த்துருப்போம். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு சபரிமலை ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. பட் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து விட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ அது வந்து ட்ரெயின் நம்பர் 0611 0612 சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி கொல்லம் போய் ரீச் ஆகும் சரிங்களா. அது வந்து எத்தனை மணிக்கு வந்து நைட்டு கிளம்புனா நைட்டு 11:55 கிளம்பும் ஃப்ரைடே அன்றைக்கி சரிங்களா. ஃப்ரைடே அன்றைக்கி கிளம்பி அதேமாரி அரைவல் டைம் வந்து நெக்ஸ்ட் டே 4:30 மணிக்கு போயிட்டு ரீச் ஆகும்.
சரிங்களா. டோட்டல் சர்வீசஸ் வந்து 10. அதேமாரி கொல்லம்லேருந்து சென்னை எக்மோர் வந்து வருது. கொல்லமில் சாயந்தரம் 7:35 வந்து சாட்டர்டே அன்றைக்கி கிளம்பி அடுத்த நாள் வந்து 12 மணிக்கு வந்து ரீச் ஆகும். இந்த ட்ரெயின் தான் விட்டுருக்காங்க. பட் செங்கனூர் வந்து அதுக்கு வந்து கிட்ட, சரிங்களா. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொல்லமில் போய் இறங்கிட்டோம் அப்படின்னா கொல்லம்லேருந்து நமக்கு 120 கிலோமீட்டர் கிட்ட வரும். 3 hours வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து என்னென்ன கோச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 AC வந்து 2 டயர் கோச்சஸ் இருக்கும். அதேமாரி 8 AC 3 டயர் இருக்கும். 6 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்கும். 4 செகண்ட் கிளாஸ் கோச்சஸ் அண்ட் 1 அந்த டிசபிலிட்டி பேசஞ்சர்ஸ்லாம் வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து 1 செகண்ட் கிளாஸ் கோச்சஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் 1 லக்கேஜ் கம் பிரேக் வேன், அதாவது அந்த லக்கேஜஸில் கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கோச்சு வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம வந்து சொல்லுவோம். நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுப்போம், சரிங்களா. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நம்ம ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்க போகிறோம், சரிங்களா. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே நம்ம அப்டேட்ஸ் போடுறோம். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நிறையா லைவ் தக்கல்லாம் போட்டு அதில் ஏதாவது நீங்கள் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுப்போம், சரிங்களா. ஸோ இப்போ ரெயில் ஒன் ஆப்பில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ ரெயில் கனெக்ட் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ரெயில் கனெக்ட் ஆப்லேயும் எனக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கவுண்டர்லேயே போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். நம்ம கவுண்டரில் எப்படி வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கோம், சரிங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அண்ட் இந்த 11 ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம தக்கல் டிக்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம லைவ் தக்கல் வந்து நிறைய போட்டிருப்போம். அண்ட் வேறு ஏதாவது ஊருக்கு வந்து லைவ் போடணுமா அப்படின்றதே நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம வந்து லைவ் வந்து அந்த ஏரியாவுக்கும் நம்ம போட்டு காட்டுவோம், சரிங்களா. மேக்ஸிமம் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் தான் புக் பண்ணுவோம். ஃப்ரைடே, சண்டே அந்த மாதிரி டைமில் தான் புக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஸ்டேஷனில் வந்து புக் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டேஷன் ஒரே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து தக்கல் டிக்கெட் அதுலேயும் வந்து புக் பண்ணி காமிச்சிடலாம், சரிங்களா. ஸோ தக்கல் டிக்கெட் புக் பண்ணி காமிச்சு அதில் நான் என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன், சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.